विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् उपेक्षा नो चेत् किन्न हरति भवध्यान विमुखां दुराशा भूयिष्ठां विधिलपिपशक्तो यदि भवान् शिरः तद्वैधात्र्यं न खलु सुवृत्तं सुपते कथं वा निर्यत्नं करनखमुखेनैव लुलितम् भवत्वदल् अनुग्रहं பண்ணியதான சிறந்த பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம். சாட்சாத் தான் பரமேஸ்வர அவதாரமா இருந்த போதிலும் மனுஷ லோகத்தில் அவதாரம் பண்ணின பொழுது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியதான காரியம் சிவ தியானம். அந்த பரமனுடைய தியானம் இருக்கே, அதுதான் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும், மனத்தை கொடுக்கும். இந்த ஊர்ல இருக்கும் பொழுது மனசாந்தி வேண்டி இருக்க, ஞானம் மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமாக மானிட பிரிவினுடைய நோக்கம். அந்த ரெண்டு மனுஷனுக்கு வேணுமேயானால் அவனுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகத்துக்காக பல ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்த்தோம். அதே போல கணேச பஞ்சரத்தம், இப்படி பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்க. அவைகள்ல முக்கியமா சாஸ்திரமும் சொல்லணும், பக்தியை உண்டு பண்ணணும், ஜனங்களுக்கு மனசாந்தி வரும்படி பண்ணணும். அதற்கு மேல அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வாழணுங்கிறது சொல்லித்தரணும். எல்லாம் ஓஹோ பகவான் பகவான் சொன்ன, நீர் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும், அதையும் சொல்லணுமா இல்லையா? இவைகள்லாம் நமக்கு அறியாமலேயே நமக்கு வரும்படி அழகான பிரகரணங்கள் அமைச்சிருக்க. அதுல சௌந்தர லஹரி, சிவானந்த லஹரி, விவேக சூடாமணி, மற்ற ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சிலதெல்லாம் பக்தியோடு இருக்கு. அதே போல அதே சமயத்துல சாங்கியானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க. அப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல சிவானந்த அலை பிரகரணத்துல நமக்கு ஒரு ஸ்லோகத்துல பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை? பரமேஸ்வரா, என் மனசை சரியான வழியில அழிச்சுட்டு போ. ஏன்னா நாம் நல்ல வழியில இருக்கோம்னு நினைக்கிறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இருக்க முடியல. ஏன் முடியல? நம்ம மனசானது அப்படி எங்கெங்கயோ ஓடுறது. இது ஓடுறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய சுபாவம் அப்படியா? அப்படி சுபாவம் அப்படி இருக்கவையாதா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாளுக்கும் அப்படியே போகணும். சில பேர் நல்ல வழியில இருக்கா, சில பேர் கெட்ட வழியில போறா, சில பேர் வேற எங்கேயோ போறா. மனசுக்கு எப்படி இருக்குன்னா அதை நியமனம் பண்றது வேற யாரோ இருக்கா போல இருக்கு. அது எப்படி இருக்கு? அவன் என்னமா நடந்துக்கிறான், எதற்காக அப்படி நடந்துக்கிறான், சாதாரணமாப்பா இருக்கோம். நாம் இப்படி நடந்துக்கணும்னு மனசுல தீர்மானம் பண்றோம். பொய் சொல்லப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம். நல்லத்தானே? ரைட். இன்னைக்கு சிவநாமாவன் ஒரு தடவை சொல்லணும் தீர்மானம் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கு. அமல்படுத்த முடியறதோ? நிறைய தரம் அமல் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உங்களால முடியாதோ? முடியும், பண்ணக்கூடிய காரியம் தான். ஆனா நம்ம அறியாமல் ஏதோ ஒரு வந்து அதை தடுத்து விட்டு வேற விதமா பண்ணிருக்கு. அது வேற விதமா பண்ணின பிறகு அடாடா நம்ம இப்படி பண்ணணும்னு நினைச்சோமே, மாறுதலா பண்ணிவிட்டோமேன்னு கவலை வருது. பொய் சொல்லப்படாது அப்படின்னு நினைச்சவன் இவர் அறியாமலே 4-5 பொய் சொன்ன பிறகுதான் ஆடா இப்படி பண்ணிவிட்டேனேன்னு ஒரு எண்ணம் பின்னால சொன்ன பிறகு மாற்றிக்கொள்ள முடியுமோ? முடியல. அதுக்கு என்ன, ஏன் இப்படி பண்றோம் நாம் அப்படின்னு யோசனை பண்ணினோமே. ஆனால் எல்லோரும் சொல்லக்கூடியதான் ஒரு சமாதானம், அது அப்படித்தான் சார். ஏன்? அது நமக்கு அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார் பகவான். பகவான் ஒன்றும் எழுதி வைக்கல, நாம் என்ன நினைச்சோம்னா அது அப்படித்தான். அப்படி இதுதான் நம்ம தலையெழுத்துங்கிற ஒரு சாதாரணமான
பிராகிருத பாஷையில, சம்ஸ்கிருதத்துல பிரம்ம எழுத்து, பிரம்மராதா அப்படின்னா விதி லிபிஹி. விதினா பிரம்மதேவர். அவர் இப்படி எழுதிட்டாரோ என்னமோ, நமக்குன்னு என்னடான்னா கெட்ட வழியிலேயே போறது, தப்பு காரியங்கள்லயே நம்ம ஈடுபடும்படி பண்றது, நம்ம மனசு அந்த பக்கமே போறது, ஏன் நல்ல வழியில வரமாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த மனசு இருக்க, இந்த மனசானது சில சம்ஸ்காரங்களோடு கூடியிருக்கு. ஜன்மாந்தரத்துல எந்த வழியில இருக்குமோ அந்த பக்கமே போறது. குழந்தைகள்லாம் பாருங்க, விளையாட்டு புத்தியா அந்த பக்கமே போறோம். எல்லோருக்கும் ஒரு விளையாட்டு பிடிக்கிறத, ஒருத்தர் கிரிக்கெட்டுங்கிறான், ஒருத்தருக்கு பொம்பரங்கிறான், ஒருத்தன் கோலிங்கிறான், ஒருத்தன் கெட்ட போர்டுங்கிறான். சில பேரை கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன சார் இது, என்ன சொல்வேன் நீங்க? சில பேருக்கு கணக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு இதை பிடிக்கிறது. சொல்லிக் கொடுக்காமலேயே அழகா பாடிட்டே இருக்காங்க பாட்டு. அதுல முயற்சி பண்றான்னு வந்துடும். சில பேர் சங்கீதம்ல என்ன சொன்னாலும் வரமாட்டேங்கிறது. இவெல்லாம் நீங்க எப்படி பதில் சொல்வேன்? எந்த துறையில ஒரு மனிதன் முயற்சி பண்ணுகிறானோ அந்த துறையில அவனுக்கு வர வேண்டியதுதானே. ஆனா நிறைய பார்த்தல, ஏனால் அது வரமாட்டேங்குது. சில பேர் சொன்ன விஷயத்த நான் அழகா எடுத்து சொல்றேன். சில பேருக்கு 100 தடவை சொல்லிக் கொடுத்தாலும் வாய கர்மம் சரியா வர மாட்டேங்குது. இவைகள்லாம் என்ன பதில் சொல்வேன்? ஜன்மாந்தரத்துல அவன் பண்ணினதான முயற்சி அப்படிங்கிறது. இதை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியல. இந்த ஜன்மாந்தரத்துல நாம் பண்ணினதான முயற்சி இருக்க, இதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தலையெழுத்து வந்துடும். தலையெழுத்துன்னு நம்ம சொல்றதுதான் தலையில எழுதியிருக்காரு, நீங்க எதை உடச்சி பார்க்காதீங்க, அதுல ஒண்ணும் தெரியாது. தலையெழுத்துன்னா என்ன அர்த்தம்? ஜன்மாந்தரத்துல அந்தந்த மனிதன் பண்ணினதான ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு தக்கவாறுதான் இந்த ஜென்மாவிலையும் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு எது வழக்கமோ அதுல தானே அவ பண்ணிட்டு இருக்க. இப்படி ஏதோ ஒரு விதமாக நம்ம மனசு அந்த பக்கமே போறது. துரியோதனை கேட்டான், ஏண்டாப்பா நீ பண்ணதெல்லாம் தப்பாச்சு, இப்ப வந்தது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா 5 கிராமம் தான் கேட்கிறாவ. இந்திரபிரஸ்தம், ஜெயப்பிரஸ்தம், வர்ஜயந்தம், வாரணாவதம், பிரயட்ச சதுரோ கிராமான் பஞ்சமம் கஞ்சி தேவன். 4 கிராமம் தான் கேட்கிறாவா. நியாயமா ஒரு ராஜ்யம் அவளுக்கு சேர்ந்தது. ஒரு பாதி ராஜ்யமாவது முன்னால் வச்சுட்டா நீ அதை வாங்கிட்டாய். 14 வருஷங்கள் ஆனவரும் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப கொடுக்கணுமோ இல்லையோ? ஒன்னும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை போடுறைய, நீ தோத்து போனா முழுமையா போச்சு. அப்ப என்ன லாபம் பார்? வேண்டாமே. இப்ப ஒண்ணுமே சண்டை இல்லாமலேயே, ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒரு 5 கிராமத்தை கொடுத்து என்ன போச்சு? இன்னைக்கு கொடுத்து விட ஒரு 10 நாள் ஆனப்புறம் சண்டைக்கு போய் ஜெயிச்சு விட்டு வந்துட்டு 5 கிராமம் தானே இருக்க அவளுக்கு. இப்பன்னா அத்தனை ராஜாக்கள்ல பாதி ராஜாக்கள் அவளுக்கு வசதியா போறாளோ இல்லையா? இத்தகையும் சொல்லி பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா. ஒத்துக்கல. என்ன சொல்றார்? ஜானாமி தர்மம் நகம் பிரவருத்தி, இது நல்லது என்று நான் அறிவேன், இருந்தாலும் எனக்கு அது தோணல. ஜானாமிய தர்மம் தத்தோ நகமே நிவருத்தி, நான் பண்றது தப்பத்தட்டா காரியம் நன்னா எனக்கு புரியுது சார், ஆனா அதை செய்யாம இருக்க முடியல. ஏனாபி தேவேன ஹிருதிஷ்டிதேன யதானியுக்தோஸ்மி ததா கர்வம், யாரோ உள்ள இருந்து என்ன பண்றா போல இருக்கு, அதனால என்னால பண்ண முடியல. இது போல துரியோதன கோட்டையில நமக்கும் அப்பப்ப வருது. இக்கட்டான சந்தர்ப்பம். ஆத்துக்காரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க, அம்மா ஒரு மாதிரி சொல்றா. யார் பேச்ச கேட்க போறாள்? கல்யாணம் ஒவ்வொரு பையனுக்கும். அதே மாதிரியே மாட்டு மண்ணு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க, வேற இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. யாரு பக்கத்துல நீங்க சொல்லுவேன்? வீட்டுக்குள்ள விவகாரம் குரட்சித்திரம் ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப அது என்ன, ஏதோ ஒரு பதார்த்தம் நம்மளை இப்படி பண்ணுன்னு தூண்டுறது பல நம்ம கவனிக்கிறோம். ஏன் சார் தெரிஞ்சு இந்த காரியம் பண்ணல? அது தலையெழுத்து சரியா இல்லை சார், அப்படி தோண வச்சது அன்னைக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா சில பேர், நீங்க தெரிஞ்சு பண்றீங்க இந்த காரியத்தை. ஆமா சார் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல அப்படி தோணிட்டு. இப்படி நம்ம மனசுக்கு பின்னால மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள், ஜன்மாந்தரத்தை பண்ணியதான புண்ணிய பாபங்கள், அவைகள் ஒரு மனிதனை இந்தந்த விதமாக போகும் போன்றது. இதுக்குதான் ஜெனரலா தமிழ்ல சொல்றது தலையெழுத்துங்கிறோம். இந்த தலையெழுத்து இருக்க, இந்த தலையெழுத்த பரமேஸ்வரா நீ கொஞ்சம் மாத்தப்படாதான்னு கேட்கிறேன். உபேட்சா நோச்சேத் கிண்ணஹரதி பவத்யான விமுகம் துராசா பூயிஷ்டம் விதிலிபி மசக்தோ யதி பவான். ஏ பரமேஸ்வரா,
கிம்ன ஹரசி, ஏனப்பா என்னுடைய தலையெழுத்த மாத்த மாட்டேங்கிறேன். நான் நினைக்கிறேன் என்னிடத்துல உங்களுக்கு வெறுப்போ என்னமோ, அதனாலதான் நான் மாத்த மாட்டேங்கிறேன். உபேட்சோ சேது, சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வரக்கூடியதான அறிவு 3 விதமான அறிவு. ஒண்ணு என்ன, ஒரு பொருளை பார்த்தப்ப இது எனக்கு வேணும்னு பிடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது உபாதான ஞானம். ஒரு பொருளை கண்டாலே அது வேண்டாம் நமக்குன்னு அப்புறம் பொருளை பார்த்தீங்களா, அதுக்கு ஆனம்னு பேர். ஆனம் உபாதானம். நல்ல பொருள் இருக்கு, ஃப்ளவர் ஷோ போய் பார்த்ததுன்னா அந்த புஷ்பத்தை கட் பண்ணாதேன்னு டோன்ட் பிளக் ஃப்ளவர்ஸ்னு போட்டோம். அந்த போர்டோட சேர்த்து கட் பண்ணதை தூக்கி போட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்து மோந்து பார்க்கிறேன். என்னடா அந்த புஷ்பத்தை பார்த்ததுமே அது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வருதா இல்லையா? இது ஒரு அறிவு. இதுக்கு என்ன, உபாதான ஞானம்னு பேர். அதை கொள்ள ஆசை. அதே போல ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்மகிட்ட விரட்டணும்னு ஒரு ஆசை. ஒரே ஒரு ஈ வந்து மேல உட்காருறது, அது வரத்துக்கு முன்னாலேயே விரட்டுறல வரணும். அது உட்கார்ந்தா என்ன சார், அது வெறுமனே உட்கார்ந்தா இல்லை சார், முன்னால 2 கையால அப்படி எப்படி என்னமோ பண்றது சார், அது ஏதோ அதனாலதான். அப்ப அந்த ஈ வந்து உட்கார்ந்தாலோ கொசு வந்து உட்கார்ந்தாலோ அது உங்களுக்கு பொறுக்கல. அதுவே வேற ஒரு பொருளா இருந்தா அதை எடுக்கணும்னு பாக்குறாரு. அப்படின்னா ஒரு பொருளை கண்டதுமே அப்பொருள் எனக்கு வேணும், நான் அதை கொள்ளணும் என கூடியதான அறிவு ஒண்ணு இருக்க, இதுக்கு உபாதான ஞானம் பேர். அது வேண்டாம் நமக்குன்னு அதன் இடத்துல ஒரு வெறுப்பு வருதோ இல்லையோ, அதுக்கு ஆனம் பேர். யோகத்துல எல்லா மனுஷாளுக்கும் இருக்கக்கூடியதான அறிவு 2 விதம், ஆனம் உபாதானம்னு. ஆனா இந்த 2ம் இல்லாம ஒரு ஞானம் இருக்கு. என்னதுன்னு இதை பத்தி நம்ம கேர் பண்ணல. ரோட்ல போகும்பொழுது எத்தனையோ பஸ் வருது, எத்தனையோ மனுஷியாள் இருக்கா, அவளை தாண்டி போயிட்டே இருக்கு. அவன் அவங்களுக்கு தெரிஞ்சவா இல்ல, அவளை பத்தி ஏதாவது ஞானம் வருதோ, அவளை பார்க்கலையும் நீங்க பார்த்துருக்கு. வேண்டியவளா இருந்தா குட் மார்னிங் சார், வேண்டவாதவளெல்லாம் இவன் நான் கல்ல விழுந்தானா ஐயோ அப்படின்னு தலை அந்த பக்கம் வச்சுட்டு போறேன். ஆனா சாதாரண மனுஷா அவளை பார்த்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த தடஸ்தமான நிலை, இதுக்கு உபேட்சா ஞானம். அதுல பற்றுதல் இல்லாதான ஞானம். பரமேஸ்வரா என்ன இப்படி உபேட்சை பண்றது ரைட்டான்னு கேட்கிற. நான் எதிர்க்க இருக்கேன், உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன், என்னை காப்பாற்ற வேண்டாமா, என்ன இடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான ஒரு நிலை, உபேட்சை என்ன மேல தூக்கி விடணும்னு தோணலையோ உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற. உபேட்சா நோ சேது, ஹே பரமேஸ்வர என்னிடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான நிலை, என்னை காப்பாற்றப்படாதுன்னு வச்சுட்டு இருக்கீங்கள, எதற்காக உபேட்சா நோ சேத் இன்ன அரசி. ஏன் பரமேஸ்வரன் என்னிடத்துல உபேட்சையா இருந்துட்டு இருக்கார், என்னிடத்துல தடஸ்தமா இருந்துட்டு இருக்கார், என்ன ஆட்கொள்ளாம இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா இன்னஹரசி பவத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலிபிம். ஈஸ்வரா நீ என்ன பண்ணலாம், என் தலை எழுத மாத்தலாம், அது பாட்டுக்கு இருக்கட்டுமே, உனக்கு என்ன போச்சு, தலை எழுத நான் ஏன் மாத்தணும்னு ஒண்ணும் இல்லை. நான் உங்களை தியானம் பண்ணணும்னு என்னத்தான் ட்ரை பண்றேன், பண்ண முடியலையே. ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்த ஓம் நம சிவாயான அழகான ஒரு மந்திரம், வேதங்கள்ல சொன்னதான மந்திரம். காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி நம சிவாயான ஒரு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லியிருக்க. மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம். காயத்ரி மந்திரமாவது திரைவர்ணிக்கால் தான் பண்ணலாம், இந்த மந்திரம் எல்லோரும் பண்ணலாம். பல வசதியான ஒரு மந்திரம், அத்தியுதமான மந்திரம். மனுஷனுடைய பாபத்தை எல்லாத்தையும் அடியோட நீக்கக்கூடியதான ஒரு மந்திரம். பஞ்சாட்சரம் பவனம் உச்சரந்தா பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தா. பாவனமான பஞ்சாட்சரத்தை அறியும் பசுபதியை மனசுல தியானம் பண்றவனும் அவன் இந்த ஜென்மாவில் நிஜமா உயர்ந்தவன் சொல்றத வேதங்கள்லாம் இப்படி சொல்லி இருந்த போதிலும் நமக்கு அண்ணனும் நினைச்சா நம்ம மனசு எங்கேயோ ஓடி போறது. அந்த சமயத்தில் தான் சார் எல்லா வேலையும் வருது. விமுகாம், அந்த இடத்துல மனசு சொல்ல மாட்டேங்கிறது. நம்ம என்னத்தான் பண்றோம் நினைக்கிறோம், பண்றதுன்னு உட்கார்ந்து அது பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது, என் மனசு அப்பத்தான் எங்கெங்கயோ போறதுன்னு. விமுகாம். ஏன் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணும் பொழுது, மந்திரத்தை ஜபியம் பண்ணும் பொழுது அவரை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணணும்.
அப்படி உட்கார்ந்து இருக்கார். அப்படி ஓலே கல்ப திருமஸ்ய திருத கனகரிபம் சாரு பத்மாசனத்தம், பத்மாசனத்துல உட்கார்ந்து கல்பவருஷத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த தியான யோகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் முக்கண்ணனை கையில கட்டுவாங்கம் இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு கையில ஒரு மான்குட்டியை வச்சுட்டு இருக்காரு. அந்த மான்குட்டி தான் நம்ம மனசு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது பார்த்தீங்களா, அப்படி ஓடாத 2 காலையும் பிடிச்சுட்டு இருக்காரு. நீ மனசை என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இனிமேல உன் மனசை எங்கேயும் ஓடாதுன்னு சொல்லக்கூடியதான் அளவுக்கு இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணி ஒரு நிமிஷம் அவருடைய ஸ்வரூபத்தை அப்படி தியானம் பண்ணி அவருடைய நாமாக்களை பாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதையே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, மகதே தேவாய நமஹ, ஒரு 8 நாமாக்களை சொல்லி ஒவ்வொரு நாமாக்களையும் ஒரு பில்வத்தை போட்டு அவர் தலையில ஒரு நமஸ்காரம் பண்ணினா போல மனசுல தான் சொல்ற பஞ்சாட்சரத்தை சொல்லுப்பா. அவ்வளவு கஷ்டம் இல்லையே. ஆனா நானும் நினைக்கிறேன், உட்கார்ந்ததுமே ஏதோ ஞாபகம் வருது, டக்குன்னு எழுந்து போறேன், அதோட போய் எடுத்துட்டாரிக்கிறோம். ஒரு வாரமா ஹிந்து பேப்பர் வாரம் போடவே இல்லையே, நமக்கு இது என்ன இப்ப தேவை இருக்கு அப்ப நினைக்கப்படாது. இன்னும் போன் பண்றேன்னு சொன்னார், போன் பண்ணவே இல்லையே, என்ன ஆச்சோ என்னமோ, அவ்வளவுதான், அதுல போயிடுச்சு. சிவன் எங்கோ போயிட்டார். நாம் எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தியானம் பண்ண விடாம நம்மளை தடுக்க என் மனது அங்கே ஓட மாட்டேங்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், தெரியலையே. அப்ப என் மனதை ஓட விடாம ஏதோ ஒண்ணு பண்றது பார்த்தீங்களா, அது என்ன பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கிறது. நீ இந்த ஜென்மாவில சிவ தியானம் பண்ணப்படாது அப்படின்னு எழுதியிருக்காரோ என்னமோ தெரியல. பவத்யான விமாம், தங்களையே தங்களுடைய தியானத்துக்கு ஒத்து வராததாக இருக்கு என் மனசு. என்னதான் எத்தனை பேர் சொன்னாலும் இது நல்லது என்று உயர்ந்த போதிலும் நான் பண்றது அமல் பண்றது இதை தியானம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா மனசு அந்த பக்கம் அப்பொழுது செல்ல மாட்டேங்குது. அப்புறம் நினைக்கிறது, அடாடா பண்ணிருக்கலாமே, இன்னைக்கு பரமேஸ்வரர் தியானம் பண்ணலையே, பஞ்சாட்சரத்தை சொல்லலையே, ஞாபகம் வருது, இருந்தாலும் பண்ண முடியலையே. இப்ப என்ன அர்த்தம், நாம் நினைத்த போதிலும் அந்த பண்ண முடியலைன்னா தலையெழுத்து சரியா இல்லைன்னு தானே சார் அர்த்தம். அதை நீங்க மாற்றப்படாதா அப்படின்னு கேட்கிற. என்னுடைய தலையில இருக்கக்கூடியதான எழுத்தை ஏன் அழிக்க மாட்டேங்கிறாய்? என்ன அது, உங்களுடைய தியானத்துக்கு ஈடுபடாததான என் மனசு இருக்கே, இந்த மனசு ஈடுபடாதுன்னு பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கு. அதனாலதான் என்ன முயற்சி பண்ணினாலும் முடியும். இதை சாதாரண ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லை. எப்பப்ப நான் பண்ணினா அப்பப்போ ப்ராப்ளம் வருதுன்னு என்ன அர்த்தம், பிரம்மதேவர் ஒத்துக்கிறார். அப்படி இருக்கே பரமேஸ்வர, அது ஒண்ணு. 2வது என்னன்னா துராசா பூயிஷ்டாம். இந்த மனசுல என்னென்னமோ ஆசை இருக்கு சார், எவ்வளவு வேணும்னாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசை. பேராசை, தமிழ்ல பேராசைன்னு சொல்றோம் இல்லையா, இது துராசை. இது சில துறையில சில பேருக்கு போகவே இல்லை. என்ன காசு எவ்வளவு வந்தாலும் போறல, இன்னும் வரணும் வந்துட்டே இருக்கணும். காசுங்கிறது நிஜமா மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கலைன்னு ரொம்ப அவனே அனுபவிச்சு சொல்றான். சம்பாதிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், சோகம் இல்ல காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த துணி கடைக்கெல்லாம் போறீல, காலமே வந்து உட்கார்ந்து நின்று ராத்திரி 10 மணி வரைக்கும் கடை திறந்துட்டு இருக்கான். உங்க இடத்துல நீங்க தீபாவளி பொங்கல் சொன்னாலே முன்னாலே போகணுங்கிறோம். அவனுக்கு முன்னாள் தீபாவளி பொங்கல்னா அன்னைக்கு கூட முக்கியம் உண்டு. இத்தனை பேர் அவ்வளவு கஷ்டப்படுற அளவுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கவங்கள நின்று யாரை எதை கேட்டாலும் கூட எடுத்து காமிச்சுட்டு இருக்கானே, எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த துறையில எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் காசு பண்ணணும்னு தானே நினைச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பூர்வமே யாராவது நினைக்கிறாங்களா? இல்ல. அதே போல பதவியில பாருங்க, என்னதான் வந்தாலும் இன்னும் ப்ரமோஷன் வேணும் இன்னும் ப்ரமோஷன் மேல வந்துட்டே இருக்கணும். அவருக்கு வருஷம் ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கணும். அப்ப அது திருப்தி இருக்கா? இல்ல. புகழ், ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணினா உங்க புண்ணியம் குறையிறது ஞாபகம் வச்சு. நமக்கு ஒண்ணும் வரல, ஏன்னா நீங்க ஒண்ணும் சாதிக்கல. நீங்க எந்த துறையில முன்னுக்கு வந்தாலும் அழகா பாடுற ஒரு அம்மா என்ன அம்பாள் போட்ட பிச்சை, பகவான் போட்ட பிச்சை, அவ்வளவுதான் பாட முடிகிறதோ. எந்த துறையில எத்யத் விபூதிமத் சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்ததேவ அவகத்வம் மம தேரும் சம்பவம். எந்த துறையில ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்தாலோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாலோ, நம்ம நன்னா இருக்கானோ, லோகத்துல யார் போயிருந்தாலும் அது அந்த பகவான் பண்ணியிருந்தான கூட. அது மனசுல ஞாபகம் வச்சுக்கொண்டாமா.
ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற எண்ணத்திலேயே இருக்காது. இதுதான் பேராசை. துராசா பூயிஷ்டம் பூயிஷ்டாம். மனுஷன் இடத்துல இருக்கக்கூடியதான ரெண்டு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் பரமேஸ்வரன் நல்ல காரியம் பண்ணணும் என்று நினைத்த போது இவனை நினைக்க விடாம பண்றது, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன, இந்த மனசுல ஆசைய போரும்னு சொல்லவே மாட்டேங்கிறது மனசு. எவ்வளவு இருந்தாலும் எந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கே தவிர மனதுக்கு எனக்கு போருப்பா வந்தது, ஏதோ இந்த ஜன்மால நமக்கு வேண்டியது, கடைசி வரைக்கும் சாப்பிடுறதுக்கு அன்னம் இருக்கு, ஏதோ குழந்தைகள் அவ வழியை பார்த்துட்டு இருக்கா, கட்டம் இருந்தா ஏதோ நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்றோம், நிம்மதியே ஏகாந்தமா இருப்போம்னு தோன்றதா இல்லைய. இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஓடிட்டே இருக்கு சார். இது என்னன்னு, இதுதான் பிரம்மராத்த பிரம்ம தலை எழுத்துன்னு நினைக்கிறேன். அதான் விதிலிபிம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் நான் என்னத்தான் பண்ணினாலும் என்ன இடத்துல என் மனசை சரிப்படுத்தி இந்த மனசு இந்த பக்கமா போகட்டும், ஆசைப்படாம இருக்கட்டும் என்று நீங்க மாத்தி எழுதப்படாதா பிரம்மதேவருடைய லிபியே? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிற? உபேட்சானோ சேத். நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரா, நீ என் இடத்துல கோபம் கொண்டு இருக்க, என்ன அப்படியே விட்ட, என்னதான் இருந்தாலும் போனா போட்டுமே அவன் பாட்டுக்கு அப்படிங்கிற தவிர கொஞ்சம் என்ன பார்க்கப்படாதா? உபேட்சானோ இன்னஹரசி பவத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலபியும். அந்த பிரம்மதேவர் எழுதின என் தலையில இவன் பரமேஸ்வரனை தானம் பண்ண மாட்டான், இவன் பேராசையோட கொண்டிருப்பான் என்று என் தலையில எழுதியிருக்கமே. ஆனால் அதை ஏன் நீங்க மாற்ற மாட்டேங்கிற? என்னிடத்துல ஏன் என்ன கோபம் தெரியலையே பரமேஸ்வரானர். அவர் சொன்னார், அப்பா ரப்பா நீ கேட்கறது நல்லா கேட்கறது ரைட்டு, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலை எழுத்தா மாத்த முடியாது, அப்படி ஒரு ரூல் அப்படிதான், அது என்னாலையும் மாற்ற முடியாது. பிரம்மதேவர் எழுதிவிட்டார், எழுதின பிறகு ஒன்றும் மாற்ற முடியாது. சில சமயத்தில் ஆர்டர் வரத்துக்கு முன்னால நான் பண்ணிட்டு இருப்பேன் சார், ஒன்ஸ் ஆர்டர் வந்துருச்சுன்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். அப்ப நீ ஏன் பெரிய ஆளா இருக்கேன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆர்டர் வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிற சில பேர். அதே மாதிரியே இப்ப என்ன ஆச்சுன்னு, அந்த பரமேஸ்வரன் ஒருவேளை அப்பா என்னால முடியாதப்பா தேவரோ எழுதிவிட்டார், எழுதுறதுக்கு முன்னால சொல்லியிருந்தேனால் நான் எழுதுன்னு சொல்லியிருப்பேனோ, என்னமோ எழுதிவிட்டாரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதோ. அசக்தோ எதி பவான முடியாது. பையன் பிறக்கிறப்பவே பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் பண்ணி இருக்கலாமா, பிறந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். ஏன்னா இந்த மாடர்ன் டிஎன்ஏலயே எல்லாம் இருக்குங்கிற பார்த்தீங்களா. இவ இனிமேல எப்ப எந்த வியாதி வரும் அதுல இருக்கும் சொல்றவாள்லாம் நம்ம எல்லாம் சரிங்கிறோம். வேற என்ன பண்றது? அவனோ படித்தவன் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கு, இந்த வயசுல இந்த வியாதி வர்றதுக்கு கரெக்டா இருக்கு தான் சொல்றான். ஏண்டாப்பா இவன் தியானம் பண்ணுவானா, நல்ல வழியில் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை மட்டும் தான் நான் சொல்லுவேங்கிறான். சரி இதை மாத்துவியோ? அதான் நான் ஜெனட்டிக்னு சொல்லிவிட்டேனே, மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் ஏன்டா குண்டா போயிட்டே இருக்கேன், ஏன்டா வெயிட் போட்டுட்டே இருக்கேன், அது அவ்வளவுதான் சார் ஜெனட்டிக் தான். உனக்கு பதில் சொல்ல தெரியாத போனா இப்படி சொல்லிட்டு இருக்க, அவ்வளவுதான். விவகாரம் வேற ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள ஃபார்முலாவா இருக்கு அப்படிங்க சந்தோஷம். நாமும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தலையெழுத்துங்கிறோம், நீ வேற என்னங்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா, ஒரு மனுஷன் போன ஜன்மாவில பிராணன் விடுவும் பொழுது அவன் இடத்துல இருக்க எல்லா கர்மாவையும் பார்த்து அதுல கொஞ்சமான ஒரு கர்மாவை எடுத்து அதுக்காக அடுத்த பிரிவு கொடுக்குறான். உங்க ஆத்த ஃப்ரிட்ஜில் எவ்வளவு இருந்தாலும் காலம் எழுந்த மாமி ஒரு பிளான் பண்றான், இன்னைக்கு என்ன சாம்பார் என்ன கறி. அது யாருன்னு அவாதான் அதுல மாஸ்டர். நீங்க இது பண்ணு அது பண்ணு சொன்னா சரியும் அவ்வளவு நோட மாட்டேன். தட்டல அதான் வரும், என்ன சுவாமின்னு. ஆமா நீர் வாங்கிட்டு வந்து இது நாளைக்கு இருந்தா கெட்டு போயிடும்பா அவ்வளவு. உமக்கு பிடிக்கலன்னா நீக்கு நீர் என்னைக்கு ஊர்ல இல்லையோ அன்னைக்குதான் உமக்கு பிடிச்ச பொருள் வரும். அது ஒன்றும் சொல்ல முடியாது. பிசிலிபின்னு இப்ப விவகாரம் என்ன, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, எது கெட்டு போகுமோ அது முன்னால பண்ணிவிடணும், ஏதோ ஒரு ஆற்றலவா வச்சுட்டு இருக்கா. அப்ப என்ன, அது முன்னால என்ன வேணும்னு ஐடியா எடுத்து பண்றாங்க. அதே விதமாகத்தான் போன ஜன்மாவில தாங்கள் மரணத்தை அடைஞ்ச பொழுது அப்பொழுது இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களில் எந்த கர்மா பழுத்து இருக்கோ
பலோன்முகமாக இருக்கோ, பலத்தை கொடுப்பதற்காக ரெடியாக சித்தமாக இருக்கோ, அந்த கர்மாவை எடுத்து அதுக்கு தகுந்ததாக இந்த பலத்தை கொடுக்கட்டும். அப்படி அந்த பலமானது எப்படி மனிதனுக்கு கிடைக்கிறது? ஜாத்யாயுர்போகா, எங்கே பிறக்கிறார், எத்தனை நாள் வாழறான், எந்தெந்த சுக துக்கத்தை அனுபவிக்கிறார். எப்படி மாறிட்டு 3 விதமா மாறி. எங்கே பிறக்கிறார், நான் ஏன் சார் ஆணா பிறந்தேனோ அப்படிங்கிறான் சில பேர். இந்த பொண்ணு பிறவி வேண்டவே வேண்டாம் சார்ங்கிற சில பேர். ஆனா விவகாரம் என்ன, எல்லாரையும் அதட்டி வைக்கிறது அந்த மாதா ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜி. இருந்தாலும் என்ன இருந்தாலும் பெண் பிறவிங்கிறது அவ்வளவு நல்லா இல்லை அப்படிங்கிறவா. இவாளாவது என்னென்ன, நீங்க வேற ரேஷன் கார்டுல ஃபர்ஸ்ட் நேம் நமது இருக்கு, பேருக்கு எல்லாமே அங்கேதான் இருக்கு சாருங்க. யாராவது ஹாப்பியா இருக்கானோ பாருங்க, மனுஷன் சந்தோஷமா இருக்கணும். எந்த எப்படிப்பட்டதான ஒரு பிறவி கிடைச்சாலும் அந்த பிறவியில இப்போ சில சுகங்கள் சில சுகங்கள் ரெண்டுலையும் இருக்கு. ஜாதி, அந்த நான் பிறந்தேனே, வேற விதமா பிறந்தேனே, இந்தியால பிறந்தேனே, வேற இன்னொருத்துல பிறந்தேனே, வெளுப்பா பிறந்தேனே, கருப்பா பிறந்தேனே, நீளமா பிறந்தேனே, குட்டையா பிறந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருக்காமா ஜாதி. அதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழறது. ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணின 100 வருஷம் வாழுங்கன்னு சொன்னேன், சௌக்கியமா, ஏன் சபிக்கிறீங்கிறாரோ, சொல்றது சௌக்கியமா இருந்தோம் சொன்ன ஜபிக்கிறேன். சுவாமி 40-50 வயசுல அப்படியே கிளம்பி போயிடணுட்டாரு. என்னடா, அதுக்கு மேல கை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, கால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மாடிப்படி ஏட்டி இருந்தா முட்டு வலிக்கிறது, எந்த காரியமும் பண்ணினாலும் இடுப்பு வலிக்கிறது, ஒன்றே பண்ணணும், இப்படிப்பட்டதான வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற. அப்படி சொன்னாரோ இல்லையா, ரெடியா போட்டுமா கிளம்புறதுக்கு என்னங்கிற, அதுக்கும் சித்தம் இல்லை விவகாரம். ஆனா மனுஷன் கஷ்டப்படாது. ஆயுஷ், அதுக்கப்புறம் போகம், சுக துக்கங்கள், இத்தனையும் இவளைத்தான் ஜென்மாந்தரத்துல கொடுத்தது. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல வழியில போறதுக்கு வேண்டியதான ஃப்ரீவில் நிச்சயமா பகவான் கொடுத்துருக்க. அதுக்கு ஞாபகம், நம்ம மனசுல சம்ஸ்காரங்கள் இருந்த போதிலும் நீங்க நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு பகவான் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்க. குமாரனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பணமா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவனுக்கு தகுந்த வழியில நல்ல வழியில நாடலாம், நல்ல வழிய தெரிஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்க முடியல சார். ஏன் தெரியுமா, நான் இவனுக்கு உள்ள இழுக்கிறது பழைய பாபங்கள் இழுக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழைய பாபங்களை இழுக்காம தள்ளுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது, சாதுஜனங்களை சேர்க்க, சத்சங்கமானது வேணும். சத்சங்கம் இருந்ததோ அது என்ன பண்ணா பாபங்களை வேலை செய்யாம நிறுத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணாது. பாபத்தினுடைய பலம்னு வச்சுதான் ஆகணும். ஆனா என்ன ஆகுனா அதை உங்களை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கும். இதைத்தான் தலையெழுத்துங்க. அப்ப என்னாச்சு, நம்ம பண்ணினதான பாபங்கள் அது என்ன பண்றதுன்னு இந்த ஜன்மாவது புதுசாக நல்ல முயற்சி எடுக்கிறதுக்கு தடுக்கிறது. அந்த தடுக்காம நீங்க மாற்றப்படாதாங்கிற. என்னாச்சு, அது தடுத்துட்டு இருக்குன்னு தெரியும், இது வரைக்கும் சாஸ்திரம் சொல்றது. அதை தடுக்காம நல்ல வழியா இவன் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றது தெரியுமா, நான் அதுக்கு சத்சங்கம் வேணும். உங்க அதுல குழந்தை ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், சும்மா இருக்காது, அவரோட காலம் எழுந்தா வரும், ரொம்ப சிரமம், இதை நோண்டி அதை நோண்டி அதை எடுத்து இதை எடுத்து. புதுசா நீங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க பேனா எடுத்துன்னு எல்லாம் மாங்கோட்டையை எடுத்துன்னு சவத்துல எழுதுறோம், ஒன்னும் சொல்ல முடியலன்னு. ஏன்னா பொண்ணு வைத்த பேரன், ஒன்னும் சொல்ல முடியல. மாப்பிள்ளை எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருதும் இழுக்கிற போல 5000 ரூபாய் ஆச்சு, 10,000 ரூபாய் ஆச்சு, இப்படி மனதுல கால்குலேட் பண்ணிட்டு இருக்கே தவிர ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதே சமயத்துல ஒரு புதுசா ஒருத்தர் கத்துட்டு வந்த, ஏதோ உங்களோட பேசிட்டு போடணும். அவர் வந்து உட்கார்ந்ததுமே, சோஃபால வந்து உட்கார்ந்ததுமே இந்த பையன் கப்சிப்புன்னு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டான்னு. என்னடா, அவர் யாரோ பெரியவரை போல இருக்கு, அவர் கண்டா தாத்தாவே உட்கார்ந்து என்னவோ இனிமே பேசல, ஓஹோ ரொம்ப பெரிய ஆள் இருக்கு, நம்ம அடிச்சுடுவாரோ ஒரு பயம். ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை சௌக்கியமா சும்மா உட்கார்ந்துருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரே படுதா இங்கவ என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சமா பேசினான்னு வச்சுங்களேன், திரும்பி ஆரம்பிச்சிரு மகாகவி. அப்ப புதுசான ஒரு வியக்தியை பார்த்ததுமே அந்த குழந்தை நிம்மதியா இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான்
சத்துக்களை பார்த்ததுமே உங்க மனசு அசையறது நின்றுடுது. அசையறது நின்னதுமே நீங்க நல்ல வழிக்கு போக தொடங்குகிறேன். இதுதான்ங்கிறது சாஸ்திரத்துல. எப்படி ஒரு மனுஷன் முன்னேறுகிறான், இது இல்லாத போனால் பாப பிரகாரமாக பழைய நாளையே பழைய மாதிரியே பாபத்தை பண்ணிட்டு மறுபடியும் துன்பத்தை மறுபடியும் பாபத்தை அப்படியே ஆயிடும். ஒரு மனுஷனுடைய ஃப்ரீ வில் ஆனது அவனை மாத்துறது சாது சங்கம், சத் சங்கம், நல்லோர்களுடைய சேர்க்கை, சிவனடியாருடைய தொண்டு, சிவனடியார்களோடு சேர்ந்து இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ சிவனடியார்கள் இருக்கா, சித்தர்கள்னு பேரு. அவ ஒண்ணும் பண்ண மாட்டா. அவளை பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவளை சித்தரா ஒண்ணும் தெரியலையே சார், சித்தர் வேஷம் போட்டு காசு கொடுன்னு கேட்கறவா ரொம்ப பேர். அவ இல்ல, நிஜமான சித்தரா இருந்தா அவர் எதையும் கேட்க மாட்டார், கொடுத்தா நோன்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சரிம்ப வேணும்னு எடுத்துக்க மாட்டார். அது பாட்டியே இருக்கும். ஏதாவது வந்தா அதை விட குறைச்சலாக்க யாராவது சகாயம் பண்ணா எடுத்துன்னு போப்பாம்பார். அவருக்கு வேண்டிய ஏதோ கொஞ்சம் எடுத்திருந்தா சரி. ஆனா மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுட்ட சித்தர்கள்லாம் இன்னும் கொடுன்னு மனுஷன் பீடிச்சுட்டு இருப்பான். அது இருக்கட்டும் அப்படி. ஆனா அப்படிதான நல்லவாள் இருக்கா பத்தியல, அவள்கிட்ட நீங்க ஒண்ணும் சேர்ந்து நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவ பக்கத்துல இருந்தாலே போறோம். அவ சொல்ற வார்த்தை கேட்டுட்டா போறோம். நீங்க ஒண்ணும் அவருக்கு ஒண்ணும் கேட்டுட்டா போறோம். ஆனா விவகாரம் என்னன்னா உங்க வாழ்க்கை நல்ல வழியா அமையும். இப்படி ஏன் கேட்க பண்ண மாட்டேங்கிறது, எனக்கு நல்ல சித்தர்களை ஏன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் சிவன். ஏன் துராசா பூயிட்டம் விதிலபி மசக்தோ எதி பவானு. இப்படி இருக்கே பரமேஸ்வரா, நீ என்னுடைய மனசனுடைய போக்குத்தான் இந்த ஸ்லோகத்துல விதி தலையெழுத்துன்னு சொல்லு. தலையெழுத்துல தலை எழுத ரப்பர் எடுத்துன்னா அதை அழிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தலையில ஒண்ணும் தெரியல. ஆனா கவிகள்லாம் அப்படி சொல்லுவான். ஸ்ரீஹர்ஷன் ஒரு பிராமணனை பார்த்தாராம் வந்துட்டு இருக்கிறப்ப, அயம் தரித்ரோ பவிதேதி வைத்தியம் சொல்றாரு. இந்த பிராமணன் இந்த பிறவையில தரித்திரனாகவே கடவன் அப்படின்னு எழுதியிருக்க. அதை இவர் பார்த்தாருங்கிற எல்லாம் போய் பார்த்தோம்னா சாஸ்திரம் கவிகள் அப்படி வர்ணிப்பா சொல்ற பாருங்க. அவன் தலையிலேயே எழுதி ஒட்டி இருக்கு சார்மா. இவன் பார்த்தா போல பேசுறதுதான் பேசுவான். ஆனா விவகாரம் என்ன, என்னுடைய மனசானது சரியான வழியில போறதுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இதுக்கு நீங்க மாத்த மாட்டேங்கிறீங்களே, ஏன் மாத்த மாட்டேங்கிறீள் அப்படின்னு பகவான கேட்கிற. நன்னாத்தான் இருக்கு. ஆனா பகவான் அதுக்கும் பதில் சொல்லல. இங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அது ஒண்ணுதான் காரியம். அவருக்கு வேற ஒன்றும் நடக்காது. ஒன்னும் பதில் சொல்லல. அவர் சொல்ற, ஒருவேளை பரமேஸ்வரா உன்னால முடியலன்னு நினைக்கிறியோ? என்னால முடியலப்பா, தலையெழுத்தை மாத்த முடியாது அப்படிங்கிறான். அசக்தோ எதி பவான். ஏ பரமேஸ்வரா, எதி பவான் அசக்த, உன்னால இது பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா? சரி, சிரஸ்தத்வைதாத்யம் நகலு சுருத்தம் பசுபதே. ஏ பரமேஸ்வரா, அவருக்கு பசுபதினு ஒரு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த கூட்பாடு இருக்க பத்தில அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பசுபதி, பசுபதி என்ன அர்த்தம்னு, உலகத்துல இருக்கிற எல்லோரையும் ஆட்டி படைப்பவர். ஒரு மனுஷனுக்கு 100 பசுமாடு இருக்கு. அவத்தனை எத்தனையும் பண்றார், கொட்டையில ஒவ்வொன்னா கட்டி வைக்கிறார். இது பாட்டுக்கு இங்க எங்கேயும் ஓடப்படாது. அது அவுத்து விடக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா இல்லையா? அவர் தானே கட்டினது. காலமுறையில அவுத்து விடுறாரு. அப்ப அது நடுவில் அதை கட்டாமல் கட்டி இருக்கிறது அவுக்கக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதே போல பரமேஸ்வரன் என்னை ஆட்கொள்ளக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இருந்த போதிலும் பண்ண மாட்டேங்கிறேன். உங்ககிட்ட உங்களால முடிஞ்சு எனக்கு அது தேவையா இருக்கும் பொழுது நான் உங்களை கேட்கும் பொழுது நீங்க பண்ணலைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதான் உபேட்சா. உபேட்சான்னு என்ன அர்த்தம்? என்னால பண்ண முடியும், நீங்களும் வந்து பண்ணுங்கன்னு கேட்கிறேன். இருந்த போதிலும் நான் அதை கேர் பண்ணாம அப்படி விட்டேன்னா என் மேல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதான் உபேட்சானோ சேத். அங்க ஆரம்பிக்கிறப்ப இந்த பசுபதிங்கிற ஒரு பதவிக்கும் அந்த உபேட்சாங்கிற சம்பந்த பதத்துக்கும் எப்படி சம்பந்தம்? ஆச்சாரியார் அந்த ஸ்லோகத்தை ரசிச்சு போட்டிருக்க. ஹே பசுபதே, உன்னுடையமப்பா, நீ என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதான நிலையில இருக்க. என்ன மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய தலையெழுத்தும் உன்னால மாற்ற முடியும். என்ன சர்வஜ சர்வவிது ஞானமயம் தபா. உன்னுடைய உயர்வை அறிந்து கொள்ள முடிய பிரம்மமும் மாலும் பிறானே தன்னை.
அவர் இந்த பிரம்மதேவரும் திருமாலும் 2 பேரும் இந்த பரமேஸ்வரனுடைய சோகம் அடிமுடியை தேடுறதுக்காக நாளா. இவராலையும் முடியல, அவராலையும் முடியல. முடியாத பொழுது எதை பண்ணிவிட்டார்? சௌக்கியமா இருக்கணும், இல்ல முடியலன்னு சொல்லி விடாமோ இல்லையோ, திருமால் அவர் பாட்டுக்கு வராதார். அவர் அதை சூஸ் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு தடவை இந்த வழியில நம்ம போயிருக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நேரம் உள்ள போவோம். எவ்வளவு தூரமான எல்லாரும் போகணும், பாத்தாளம் வரைக்கும் போய் பூமியை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வழியில் நம்ம போவோம்னா அப்படி ஆரம்பிச்சு விட்டார். வராக அவதாரத்தை அதே அவதாரத்தை எடுத்துட்டார். பாதாளம் வரைக்கும் போனார். போனா இன்னும் கீழே இருக்குன்னு அதல வித்தல சுத்தல சாதல தலாத்தல மகாதல பாதாளம் இருக்கிற லோகங்களுக்குள்ள கீழ் லோகம் பாதாள லோகம், அது வரைக்கும் போனேன். போன பிறகும் அங்கே அந்த சிவனுடைய ஆரம்பம் எங்க தொடங்குறதோ அந்த லிங்கத்தினுடைய ஆரம்பம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு இன்னும் பாதியே வரலன்னு அந்த சிவனுடைய பாதி இருக்கு, அதுவும் வரல போல இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்க. இவர் பார்த்தாராம், இந்த ஜன்மால நம்மள இவரை படிக்க முடியும். ஏன்னா எவ்வளவு அளவுக்கு என்னால போக முடியுமோ அந்த அளவுக்கும் போயிட்டேன், இன்னுமே தெரியல. சரி, நேரம் வந்தார், பரமேஸ்வரர் வந்தார், கன்னத்துல போட்டுட்டார். ஐயா முடியல, தங்களுடைய லிங்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ, ஸ்வரூபம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அது கண்டுபிடிக்க முடியலை அப்படி. அதே சமயத்துல பிரம்மதேவர் என்ன பண்ணினார், நான் பார்க்கிறேன், அவர் மேல போக ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் இருக்கிற லோகம் எல்லா உலகத்தை விட உயர்ந்தது. நீங்க இருக்கக்கூடிய லோகம் இது பூலோகம். புவஹா சுவஹா மகா தபஹா ஜனஹா சத்தியம் அப்படின்னு மேல 6 லோகங்கள் இருக்கு. இந்த மேல இருக்கிற 6 லோகங்கள்ல ஹையஸ்ட் ஃப்ளோர் அங்க இருக்கார் அவர். சத்தியலோகம் இல்லாத விட வசதி. இவர் என்ன பண்ணினார், நம்ம முதல்லயே உயர்ந்த லோகத்துல இருப்போம், அது வரைக்கும் எங்கே போறதோ பார்ப்போம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அழகான வாகனம் இருக்கு, அன்னபட்சம் பறக்கும், அது போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா இதை போவோம் நினைச்சேன்னா அவர் பாட்டுக்கு அன்னபட்சியில மேல கிளம்புறார். கிளம்பி போறார், அவர் ஊர் வரைக்கும் போறார், அதுக்கப்புறம் மேல போயிட்டே இருக்கார். கொஞ்ச தூரம் போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா முடிவு காணப்படலை. எங்க இருந்து தொடர்றது பரமேஸ்வரனுடைய முடிபாகமானது அவரால் பார்க்க முடியல. என்னடா இது, அவரும் கீழே போயிட்டார். அவர் நம்மளை விட நிஜமாகவே திறமைசாலி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்க, பார்த்துட்டாரோ என்னமோ. நம்ம பார்க்கலேன்னு சொன்னா என்ன ஆகும்னு, நம்ம திறமை நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு 4 பேர் நம்மளை வைய மாட்டா. சாமர்த்தியம் ததோ துக்கம் துக்கிம். நம்ம சாமர்த்தியத்தை எல்லாரும் ஒரு மாதிரி பேருக்கு தான் பிரம்மதேவர் உலகத்தை எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் தலை எழுத்து அவ்வளவுதான் எழுதுறார். ஆனா இவருக்கு இல்ல பார்த்தீங்களா, பரமனை அறிய முடியல பார்த்தீங்களா அப்படின்னு நம்மள நான் ஏதாவது சொல்லிவிடாளோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கேன். இதே சமயத்துல என்ன ஆச்சுன்னார், அங்க இருந்து ஒரு புஷ்பம் வந்து விழுந்ததான், அவர் தலையில ஒரு புஷ்பம் வந்து விழுந்தது. அந்த புஷ்பம் விழுந்தமே அவருக்கு டக்குன்னு பிடிச்சுண்டார். அது ஒரு ஞாபகம் வந்து ஓ தாழம்போ வந்து விழுந்தது, பிடிச்சுண்டார். டக்குன்னு அவருக்கு ஞாபகம், ஏன்னா கவலையோடு இருக்கிற மனுஷங்க இப்படி கிடைச்சதுமே பிடிச்சுண்டாரு. ரைட், ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. தலையை பார்த்துவிட்டேன், இத பாருங்க அங்கிருந்து நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடலாமோ. யாருக்கு எப்படிப்பட்டதாக எண்ணம் பாருங்க. இந்த எண்ணம் வந்ததுமே நேரா பரமேஸ்வரன் வந்துவிட்டார். வந்து என்ன ஆச்சுங்க, நான் பார்த்துவிட்டேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறத பார்த்தேன். அவர் பார்த்தார், சிரிச்சுட்டாராம். பக்கத்துல மகாவிஷ்ணு இருக்கார். நான் இவ்வளவு தூரம் போனேன், நிஜமாகவே ஓடி போனேன், ஒண்ணுமே எனக்கு ஆரம்பமே தோணிப்பா, நீ பாத்தியான்னு இதோ பாருங்க அப்படின்ட்டு இந்த தலையில இருந்த புஷ்பமும் இதாங்கன்னு காட்டினார். பரமேஸ்வரனுக்கு இது எல்லாம் பிடிக்கும், தப்பு பண்ணினாலும் ஓகேம்பார். பொய் சொல்லி ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப. ஏன்னா வேதமே சத்தியம் வதா தர்மம் சதா. முதல் தர்மம் என்ன சொல்றது மனுஷாளுக்கு, சத்தியம் வதா, பொய் சொல்லாததான். நான்கு தம்பதே, உண்மையை சொல்லுன்னு ஒண்ணு சொல்றது. நான்கு தம்பதே, பொய் சொல்லாத. சத்யான்ன பிரமதிதவ்யம், எப்பொழுதும் உண்மையை கண்டு ஏமாந்து போகாதே. எத்தனை தரம் நிஜத்தை சொல்லுன்னு ஒரு தரம் சொல்றது வேதம், பொய் சொல்லாதேன்னு ஒரு தரம் சொல்றது, உண்மையை விட்டு ஏமாந்து போகாதேன்னு வேற சொல்றது. இப்படி சொன்ன போதிலும் அது என்ன ஆயிடுதுன்னு அவ்வளவு வசதியான தர்மம்னு தெரிகிறது. இருந்த போதிலும் என்ன சுவாமி ஆச்சுன்னு இந்த காலம் சரியா இல்லை. நாம எல்லாரோட வசதியா நல்ல புகழ் நமக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் என்ன ஆச்சுன்னு இப்படி பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். பரமேஸ்வரனுக்கு இது பிடிக்காதான். ஏன்னா வேதத்துல இருக்கிறது மாறுதலா தர்மம் அல்லவா. என்ன பண்ணின, அந்த பிரம்மதேவருக்கு 5 முகம். இந்த 5 முகத்துல
எந்த முகம் போய் சொல்லிட்டோ அந்த கழுத்து வரைக்கும் அது ஒரு கிள்ளி எடுத்துட்டாங்க. இது மேல இது பண்ணாதீங்க. என்ன ஆச்சுன்னு அப்பதான் தெரிஞ்சதான் இப்படி. அதுக்கப்புறம் இந்த தாழம்பூவை பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்படாதுன்னு வேற சொல்லிட்டார். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும். தாழம்பூ ரொம்ப இஷ்டம் வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு ஒரு தாழம்பூ 100 ரூபாய் விற்பான். ஆனா பரமேஸ்வரனுக்கு அதை பூஜை பண்றது இல்ல. என்ன சுவாமின்னு இந்த புஷ்பமானது இனிமேல என் பூஜைக்கு ஓதாதுன்னு ஜபிச்சு விட்டாராம். இந்த பரமேஸ்வர பிரம்மதேவருக்கு என்ன பண்ணிட்டார், அந்த தலையே கிள்ளி எடுத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, அவருடைய தலையே நீங்க கிள்ளி எடுப்பீர்களே ஆனால் அவர் எழுதின தலையெழுத்த மாற்ற முடியாது அவங்களால். இப்ப பதில் சொல்லுங்க கேட்கறேன். நீங்க என்ன சொல்லுங்க, விவகாரம் என்ன? யார் எழுதினாரோ அவர் தலையே கிள்ளிவிடுவார் நீங்க. ஆனா அவர் எழுதினது தப்புன்னு ரப்பரால மாத்த எழுதி முடியாது, அழிக்க முடியாது அவங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி கதை விடுறது பாருங்க. ஸ்ரீரஸ்தத்வைதாத்ரியம் தத்தாத்ரியம் சிரா. அந்த விதாதாவனுடைய விதாதான பிரம்மதேவர் அவருடைய தலையே தத்ஸ்ரீரஸ்தத்வைதாத்ரியம் நகலு சுவருத்தம் பசுபதே. பசுபதே நகலு ந சுவருத்தம். நல்ல கிள்ளலையும் நீங்க கிள்ளி எடுத்து பிடிக்கோ. சாதாரணமாக இந்த காய்கறிய எப்படி கட் பண்ணுவான், விரலெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவான். இந்த கத்தி இதில் எடுத்துணும். வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்கிறப்ப அப்படியே கிள்ளி எடுத்துடுறீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் கிள்ளிவிட்டீங்க எவ்வளவு சுலபமா. பரமேஸ்வரா நீங்க எப்படிப்பட்டவாள்? பிரம்மதேவருடைய தலையை கிள்ளிவிட்டீங்களே, அவருடைய தலையை கிள்ளி அவருக்கு புத்திமதியை சொல்லக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான தாங்களுக்கு அவர் ஏதோ ஒரு சமயத்துல எழுதி வச்சாராம், அதை என்ன மாற்றப்படாதா? ஏ பசுபதேன்னு சிரஸ்தத்வைதாத்ரியம் நகலு விருத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம். கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல். காரணமாக ஒரு சின்ன காரியம் பண்ணணும்னா எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஆபரேஷன், ஒரு ஆபரேஷன் டேபிள்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அது 10 பேர் வந்து அதை கிளீன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதை கொண்டாங்க இது கொண்டாங்கன்னு சொல்லி தலைக்கு மூக்குக்கும் எல்லாத்துக்கும் கட்டிண்டு அவனை பார்த்தாலே எமக்கு மாதிரி தோன்றது. இப்படி எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க சார். ஒரு சின்ன காரியத்தை பண்றதுக்காக என்னடான்னா பெரிய டாக்டர்ங்கிறான். அது 100 தரம் விளம்பரம். அந்த இதை அது அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும். இது அவ காரியமா பண்றது நமக்கு வேண்டாம். ஆனா இந்த முயற்சி எல்லாம் இருந்ததான்னு கேட்கிற. தலையை கேள்றது எவ்வளவு சுலபம். அப்படி கட் பண்ணி எடுத்து போட்டு விட்டீங்களே பரமேஸ்வரா. சுவருத்தம் நன்னா நீக்கி விட்டீங்கிற. நகலு சுவருத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல் கர நக முகே நைவலுலிதம், கை விரல்கள்னாலேயே இதை தூக்கி எடுத்து போட்டேல. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னுடைய தலை எழுத்த மாற்றக்கூடியதான திறமை இருக்கு, அதனால முடியும். ஆனா முடிஞ்ச போதிலும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் நீங்க பண்ணலேன்னா என்ன தோன்றது? என்னிடத்துல கோபமோ, என்னிடத்துல ஏன் இந்த உபேட்சா புத்தி பரமேஸ்வரா கொஞ்சம் பாருங்களேன். ஆகையால் அப்படி பண்ணாதீங்கோ, என் மனசை சரியான வழிக்கு கொண்டு வாங்கோ. நான் ஒண்ணும் உங்களை கேட்கல, என் மனசு பகவத் தியானத்துல ஈடுபடும்படி பண்ணும்பா. என் மனசுல இருக்கக்கூடிய இந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இது வேணும் அது வேணும், ஒரு பேராசை. இந்த பேராசையை கொஞ்சம் குறைக்கும்படி பண்ணி விட்டுங்களேன், நான் நிம்மதியா இருப்பேன். நிம்மதியா இருந்து வேற எங்கேயோ போக மாட்டேன். நான் என்ன கேட்கிறேன், உங்களை தியானம் பண்றதுக்கான ஒரு வழியை கொடுங்கன்னு சொல்றேன். அந்த சத்சங்கத்தை கொடுத்தா சௌக்கியமா இருக்கேனே பரமேஸ்வரா அப்படிங்கிற. உபேட்சா நோ சேத் என்ன பிரஹரசி கிம் நஹரசி, ஏன் என் மனசுல இருக்கக்கூடியதான அந்த தலையெழுத்த மாட்ட மாட்டேங்கிறேன். பவத்யான விமுகாம், அதனால்தான் உங்களுடைய தியானத்தில் ஈடுபட மாட்டேங்கிறது, அதுக்கு மாறாக செல்கிறது. துராசா பூயிஷ்டாம், பேராசையானது மேலும் வந்துட்டு பேராசைக்கே பேராசையா இருக்கு. இது வேணும் அது வேணும் அதோட எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறேனே. விதிலிபிம், இந்த தலையெழுத்தை அசக்தோ யதி பவான், என்னால மாற்ற முடியாதுன்னு சொல்வேடையானால் ஸ்ரீரஸ்தத்வைதாத்யம், ஹே பரமேஸ்வரா, அந்த பிரம்மதேவருடைய தலைய 5 தலைகள்ல ஒரு தலையை கழிவிட்டார். அதனால்தான் இன்னைக்கு பிரம்மதேவருக்கு 4 தலைய. 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கார், ஒரு தலை காணும். அந்த பழைய தலையில தான் அவர் ஆகமங்கள்லாம் எழுதினார். சைவாகமும் சாக்தாகமும் இவைகள்லாம் அந்த தலையில இருந்தா எடுக்கப்பட்டது, அது சொல்லப்பட்டது. மீதியெல்லாம் இந்த 4 வேதங்களை இன்னைக்கு ஓதிட்டே இருக்க. மீதி 4 தலை இல்ல. தத்வைதாத்ரம் நகலு
சுருத்தம் பசுபதே கதம்பா நிர்யத்னம். கதம்பா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாம சுலபமாக கிள்ளி தள்ளிவிட்டேல. கர நகமுகே இவலுரிதம், நகத்து நுனியினாலேயே கிள்ளிவிட்டேல. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் எங்களை காப்பாத்துங்கோ. இது வரைக்கும் ஒண்ணு நன்னா இருக்கு. என்ன இதை காப்பாத்தின பிறகு ஒரு நகத்தை, ஒரு தலையை எடுத்த பிறகு பிரம்மதேவருக்கு டவுட் வந்து, இவர் இதோட நிறுத்துவாரா இல்ல மீதி 4 தலையிலையும் கை வைப்பாரா? கிள்ளி விட்டார். ஏதோ ஒரு முகம் தடித்து ஒரு கேள்வி விட்டார். மீதி நாளும் காப்பாற்றப்படணுமே, என்ன பண்றதுன்னு அவர் பார்க்க ஆரம்பிச்சார். விரிஞ்சி தீர்காயுர்பவது, அப்பிரம்மதேவர் தீர்காயுஷா இருக்கட்டும். இதை 5 தலையும் கிள்ளி விட்டேன்னா மனுஷனுக்கு கைப்போ எடுத்துன்னா வாழலாம், கால் போனா வாழலாம், காது போனா வாழலாம். ஆனா தலை முண்டத்தோட எடுத்துட்டேன்னு இனிமேல வாழ முடியாது. இருக்கிற பொழுது அங்க இருக்கிற புத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க. கேட்கிற களிமண்ணா இருக்கு, களிமண்ணால ஏதோ இருந்தாலும் அது இருக்கணும்னு தலையை தனியா எடுத்துட்டா இனிமேல வாழ முடியாது. ஆனா ஒரு தலையை எடுத்துட்டார், மீதி தலையும் எடுத்துட்டா அவருடைய வாழ்க்கையை போயிடுமே. வேண்டாம்பா. விரிஞ்சிர் தீர்காயுர்பவது, ஏன் பவதா தத்பரச்சதுஷ்கம் சம்ரக்ஷ்யம். ஏ பரமேஸ்வரா, அவருடைய மீதி 4 தலையும் காப்பாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா பிரம்மதேவர் கதையே தலாராயிடும்னு ஏதோ அவர் எழுதினார்னு சொல்லிட்டு அவரை வச்சுட்டு இருக்கேன். அந்த பிரம்மதேவராலும் சௌக்கியமா இருக்கணும்ப்பா. இந்த 4 தலையும் காப்பாற்றப்பட வேண்டும். விரிஞ்சிர் தீர்காயுர்பவது பவதா, தங்களால் தத்பரசிரச்சதுஷ்கம், பரஹான அந்யான். அந்த இருக்கக்கூடியதான இந்த தலையை விட மீதி 4 தலைகள், மற்ற 4 தலைகள் சதுஷ்கம் சம்ரக்ஷம். ஏன் சகலு பூவி தைன்யம் லிகிதவான். என்ன இந்த பூலோகத்துல என்ன பண்ணிட்டார், நாங்கள்லாம் தைன்யமா தீனாளாக இருக்கணும்னு எழுதிவிட்டாரே. அவர் ரொம்ப தரித்திரா கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கார் சார். அதான் அவர் கண்டா எங்களுக்கும் நீ சௌக்கியமா இருப்பா, எதிர்க்கப்படாது. யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, அவன் பாட்டுக்கு அவுத்து விடுறான். எப்படி இருக்கார் அவாரியும்னு இங்கிலீஷ்ல, அவன் திருப்பி வெல் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். அவுடு விடுன்னு திரும்பி அவுடு விடுன்னு கேட்கறான். என் தலையெடுத்து இப்படி இருக்கு, உன் தலையெடுத்து அப்படி எப்படி இருக்கேன்னு கேட்டா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லப்படாதவா, சௌக்கியமா இருக்கேன்னு. ஏன் பகவான் நமக்கு தான் ஆகாரத்தை கொடுத்திருக்கார், சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்கு கொடுத்திருக்கார், ஏதோ நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு காதை கொடுத்திருக்கார். என்னென்னமோ கேட்கிறோம், அது வேற. ஆனா விவகாரம் நல்ல வார்த்தை கேட்கலாமோ? நீங்க கேட்கறதுக்கு வேண்டியதான காதை கொடுத்திருக்காரு. அதை கேட்டு கேட்டு மனசுல ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு மனசை கொடுத்திருக்காரு. அந்த பகவான் என்ன தோன்றதுன்னு, ஜனங்களுக்கு எல்லோருக்கும் துன்பத்தை இருக்கட்டும், துன்பம் வரட்டும் அப்படின்னு எழுதினார் போல இருக்கு. சகலு பூவி தைன்யம் லிகிதவான் விசாரக்கோவா மாம் விசத கிருபயா பாகி சிவதே. ஏ பரமேஸ்வரா, என்னை காப்பாத்து. இந்த இடத்துல சிவான்னர், போன ஸ்லோகத்துல பசுபதினார். ஹே சிவா, சிவனா மங்களஸ்வரூபமே, நீங்க தான் காப்பாத்தணும். பாகி சிவதே, எப்படி நீங்க எப்படி என்ன காப்பாத்தணும்? நீங்க அது பண்ற ஒன்றும் வேண்டாம், உங்க கண்ணால என்ன பாருங்க. கடாட்ச வியாபாரஹா ஸ்வயமபி தீனாவன பரஹா. ஹே பரமேஸ்வரா, நாங்க ஒன்னும் கேட்கல, உங்களுடைய கடக்கம் பார்வை மேல விழுகுமே. ஆனால் அந்த பிரம்மதாசர் எழுதினார் பார்த்தீங்களா, தலை எழுத்த, அது முழுக்க அழிஞ்சு போயிடும். இனிமேல் நீங்க எழுத வேண்டியதுதானே. உங்க பார்வை மேல விழணும், அவ்வளவுதான். பண்ணலாம் ஒன்னும். நாம் ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கணுமா? தலையை கிள்றதுக்காவது அத கை நகத்தினால முயற்சி வேண்டி இருக்கு. நான் கேட்கக்கூடியதான விவகாரத்துக்கு அந்த முயற்சியும் இல்லை. என்ன முயற்சி? உங்க கண்ணை பார்த்துட்டே இருக்கு, அந்த பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்தா போருமே. கடாட்ச வியாபாரஹா ஸ்வயமபி தீனாவனபரஹா. ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய கடாட்ச வியாபாரம், கண்களால் பார்க்கும் செயல், அந்த பார்க்கிற நிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த செயல் இருக்கு, அது போரும். ஸ்வயமபி தீனாவனபரஹா, ஸ்வயமபி தானே தீன அவனபரஹா. யார் தீனாளா இருக்காளோ, யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா, அவளுடைய கஷ்டத்தை காப்பாற்ற கூட அதுவே காப்பாற்றும், வேற ஒண்ணும் இல்லை. திருஷா திராகியஸ்யா தரதளித்த நீலோத்பலருஷா. சௌந்தர் சொல்றாரு,
என்ன பாரமா கிருபையா மாமபி சிவே அனேனாயம் பவது நச்சதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகலு நிபாதோ கரஹான்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்க கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்தா போறோம், என்ன பார்க்கறதுக்கு தாங்கள் தனியாக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனா அந்த வியாபாரம் கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்த மாத்திரத்தினால என்ன ஆச்சு, என் தலையில எழுதின பார்த்தீங்களா பிரம்மதேவர், இந்த பிரம்மதேவர் எழுதின எழுத்தெல்லாம் அழுதி போயிடுச்சு. சௌக்கியமா இருப்பேன்ப்பா. அந்த முயற்சியே இல்லாம இருக்காமே. ஆகையால் நான் என்ன சொல்றேன், இந்த 4 தலையும் நீங்க அவரை எடுக்க வேண்டாம். அவர் தலையை எடுத்து விட்டால் அதை நிறுத்தி விடும். ஏன்னா அவராவது சௌக்கியமா இருக்கட்டும். ஆனா அவர் பண்ணினதான ஒரு செயல் இருக்க பாத்தீங்களா, என்ன செயல், என் தலையில தைரியம் எழுதி வச்சிருக்காரு, அதை போக்குறதுக்கு வழி பாருங்க. நம்மளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா நாம அவளுக்கு அபகாரம் பண்ணணும்னு போறது தப்பு. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நமக்கு ஏதாவது விஷம் நம்ம திருப்பி வையக்கூடாது. அவன் நம்மளை பத்தி எதை கெடுதலா சொன்னாலே, ஏன்னா நீங்க திருப்பி அவளை பத்தி நினைக்கக்கூடாது. நம்மள்ட்ட சொன்னதை நடி பண்றதுக்கு வழி தேடும். அதான் வாழ்க்கையில சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதான வழி. அவன் அப்படி பண்ணிட்டே இருந்தா சும்மா இருந்தா உங்க தலையில மிளகா தைக்கிறான் சார், இல்லைன்னு தைக்க மாட்டானோ. நீங்க என்ன பண்ணினாலும் அந்த புத்தி அது அப்படித்தான் இது. ஆனா அது உங்களை தாக்காம நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகையால் பரமேஸ்வரா நீங்க அவரை கிள்ளிட்டே இருக்காதீங்க. அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், அவர் 4 தலையும் சௌக்கியமா வச்சுக்கிட்டோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன எழுதினாரோ அப்படி தைன்யம் லிகிதவான், அதுல விசாரக்கா இருவ அவரை பத்தி நான் விசாரம் எதுக்கு, மாம் விஷத கிருபையா பாதி சிவத்தே பரமேஸ்வரா சிவா மங்களஸ்வரூபியே சிவான்னு சொன்னா வரும். சிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா, எல்லா மங்களமும் உங்களுக்கு வந்துடும். அந்த 2 எழுத்திற்கு பதிலா சிவா சிவாங்கிற எழுத்து. யஜ்ஜரம் நாம கிரேரிதம் சக்ரத் பிரசங்காத் அகம் ஆசு ஹந்தி. அந்த பாப கூட்டத்தெல்லாம் ஒரே தரம் அழிச்சு விடுமா. நமஸ்தே ருத்ரமன்ய வகுதோதை நம. அந்த பரமேஸ்வரனுடைய நமஸ்காரம் பண்றதுக்கு வேதமே அந்த சிவாங்கிற நம போருமே. ஹே சிவா கிருபயா பாதி சிவதே கடாட்ச வியாபார ஸ்வயமபி தீராவனபரா. ஸ்வயமே அந்த கடாட்ச வியாபாரம், அந்த கடக்கன் பார்வையே எங்களை சரி பண்ணிடுமே. பிரம்ம எழுத்து அவர் எழுதின எழுத்து சரி பண்ணி விடுமே. அது கொஞ்சம் பார்க்கப்படாதா? இந்த ஸ்லோகத்துல கிருபையா என்ன பாருன்னு சொன்னார். அவ்வளவுதான். பரமேஸ்வரனுடைய எப்படி பிரார்த்திக்கிறான், எனக்கு காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், அது வேணும், எதிர்பார்க்காது. பரமேஸ்வரன் தியானம் பண்ணும், மீதியெல்லாம் தானா அவனே. பரமேஸ்வரன் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல எது தேவையோ அது கொண்டு வந்து கொடுப்பார். அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணும். எந்த துறையில நாம இருந்தாலும் அந்த துறையில முன்னுக்கு வந்துடும். வந்து பரமேஸ்வருடைய அனுகிரகம் மனசாந்தியோட ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். கடைசியில சிவானுகிரகத்தினால ஞானமும் கிடைக்கும். அப்படி சுலபமாக இந்த 2 ஸ்லோகத்துல பரமேஸ்வரனுடைய அவருடைய கௌரவத்தை, மகாத்மியத்தை, விபூதியை நமக்கு அழகா தெரியும். இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை